கர்த்தர் நல்லவர். எதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? போன வாரம் எதை பார்த்தோம்? நினைவு இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ப்ரேயரை பற்றி பார்த்தோம். நான் சொன்னேன் ப்ரேயர் என்பது, கவனிக்கணும், ப்ரேயர் சும்மா ஒரு சுவிட்சை தட்டி விட்ட உடனே ஆன் பண்ண மாதிரி பண்ணுறது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா சீஷர்களும் போயிட்டு ஜீசஸ் கிட்ட கேட்கறது, நான் அந்நிய பாஷை எப்படி பேசணும்னு கேட்கல, என்னங்க ஃபாஸ்டிங் எப்படி பண்ணணும்னு கேட்கல. எப்படி கேட்குறாங்க? எங்களுக்கு ஜெபத்தை எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் ஜென்ரல் நம்மலாம் என்ன சொல்லுவோம்? ஜெபத்தை அப்பாட்ட பேசுறது தான் ஜெபம். அப்பான்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீ சொல்லு, அதுதான் ஜெபம்னுவாங்க. அத மாதிரி இருந்தா எப்பயோ ரிசல்ட் வந்திருக்கும். சரியா? அதனால ரொம்ப இது ஒரு குட் டீச்சிங். நான் சொல்றது இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸ் பார்க்கலாம், வெற்றியை பார்க்கலாம். அப்ப அவர் என்னப்பா ஜெபிக்க கூட தெரியாதா? நீங்க சொல்லி கொடு, நான் எவ்வளவு நாள் உங்களோட தானே இருக்கேன், இப்படி ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கணும் அப்படிலாம் ஒரு பெரிய ஒரு அலங்காரமான ஒரு விஷயம்லாம் சொல்லவே இல்லை. அவரு ஃபர்ஸ்ட் எடுத்துமே பரமண்டலங்களில் இருக்கிற என் பிதாவேன்னு சொல்லல. அப்படின்னா எங்கள் அப்படின்றது யார சொல்றாருன்னா, இயேசு பிளஸ் அவருடைய சீஷர்கள்லாம் சேர்த்து இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு என்னவா இருக்கிறாரு? சன்னா இருக்கிறாரு. அப்படின்னா அந்த சீஷர்களையும் சேர்த்து என்னவா சொல்றாரு? சன் அப்படிங்கிறாரு. அப்ப எங்கள் பிதான்றாரு. அப்பனா அவர் பிதான்னா யாரு? டாடி. அப்போ ஒரு அப்பா கிட்ட ஒரு பிள்ளை பேசுறதுதான் ஜெபம். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. அதுல நீங்க அதை படிச்சாதான் புரியும். இல்லைன்னா பரமண்டல, நாங்களாம் ஒரு மெயின் லைன் சேர்த்து பரமண்டலன்னு சொல்லுவோம். சரியா? அந்த ஒரு வரியிலேயே என்னன்னா எஸ்டாப்ளிஷிங் தி ரிலேஷன்ஷிப் தான். அது என்ன ரிலேஷன்ஷிப்? அப்பா பிள்ளைங்கிற ரிலேஷன்ஷிப். அது ஆணோ பெண்ணோ, ஆண் என்றும் இல்லை. நமக்கு கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஆண்கள் தான் பெண்கள் தாங்கிறதே கிடையவே கிடையாதுங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்பா கிட்ட பிள்ளை பேசுறதுதான் ஜெபம். அந்த உறவை எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் பிரேயர், ஜெபம். ஆமென். அப்ப நான் எதெல்லாம் ஜெபம்னு சொன்னேன் போன வாரத்துல. ஜெபம்னா நல்லா எனக்கு ஜெபிக்கவே தெரியாது, அப்பா கிட்ட போயிட்டு பேசவே தெரியாம சில பிள்ளைகள் கூட நிப்பாங்க. அம்மா என்ன செய்வாங்க? நீங்க கேளுங்கம்மா, நீங்க கேளுங்க அப்பாட்ட நீங்க சொல்லுங்கன்னுவாங்க. சில பிள்ளைகள் அப்படி இருக்காங்கல்ல. ஆனா நம்ம அப்பாட்ட அப்படி கிடையாது. டைரக்ட் கனெக்ஷன் வச்சுக்கலாம். யார் மூலமாவும் போகணும்னு அவசியமே சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யார் மூலமா போகணும்னு அவசியம் இல்லை. டைரக்ட் கனெக்ஷன். கம் ஆன் ப்ளீஸ். டைரக்ட் கனெக்ஷன். டைரக்டா அப்பான்னு கூப்பிடலாம், அப்பாட்ட சொல்லலாம். ஹல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க, கவனிங்க, அந்த சொல்ல வார்த்தை வரலன்னா அவங்களுக்கு என்ன வரும்? போன வாரம் வந்தீங்களா சொல்லுங்க, எதெல்லாம் ஜெபம்னு சொன்ன நினைவு இருக்கு, அதை டச் பண்ணாதான் அடுத்து போக முடியும். ஒரு பேசவே முடியல அப்படின்னா, பேச முடியாத பட்சத்தில் என்ன வரும்? நமக்கு பேசவே சில நேரத்தில் வார்த்தை வராது. அப்படிலாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கெல்லாம் இருக்கு. சொல்லவே வார்த்தை வராது. அந்த வார்த்தை வராத நேரத்துல மூக்கு புடைக்கும், உதறலாம், அப்படி நெளியும், கண்ணுல இருந்து என்ன வரும்? கண்ணீர் வரும். அவங்க வார்த்தையே பேசியிருக்க மாட்டாங்க, ஆனா அதுக்கு பதில் வரும். சோ டியர்ஸ் ஆர் பிரேயர்ஸ்னு சொன்னேன். சில நேரத்துல கண்ணீரே வத்தி போயிருக்கும். ஹலோ, கண்ணீரே வத்தி போயிருச்சுன்னு, எனக்கு இனிமே கண்ணீர் வெடிக்க ஒண்ணுமே இல்லைன்னு. அப்படின்னா அவங்க கவலை இல்லாம இருக்காங்களோ? இல்ல. கவலை மீன்ஸ் அப்பா கிட்ட சொல்லி வேதனையில இருக்கும்பொழுது சில நேரத்துல ரிசல்ட் வராத பட்சத்துல திடீர்னு ரிசல்ட் வரும். 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்திருப்பாங்க, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் போயிருப்பாங்க, சில பொருத்தனைகள் எல்லாம் கூட செலுத்திருப்பாங்க, பதில் கிடைக்காது. ஆனா திடீர்னு ஒரு பதில் வரும். எது தெரியுமா? குரோனிங்ஸ். குரோன்ஸ்னா என்னன்னா, அந்த வார்த்தையை சொல்ல முடியாம இதான் என்னதுங்க? குரோன்ஸ், பெருமூச்சு. இதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அவங்கள ரொம்ப ஸ்லேவ்ஸாக நடத்துனாங்க. ஸ்லேவ்ஸ்னா சாதாரண ஸ்லேவ் கிடையாது. இவ்வளோ கல் சுடணும்னா, செங்கல் சுடணும்னா அதுக்கு ஒரு ஃபியூவலே கொடுக்காம நீங்களே வைக்கோல் எடுத்துக்கணும், நீங்களே இவ்வளோ கல் சுடணும். அப்போ அவங்களுடைய கூக்குரல் என்ன பண்ணிச்சான்? கூக்குரல் சொல்லுங்க. அந்த இடத்துல குரோனிங்ஸ் இருக்கு இங்கிலீஷில். குரோனிங்ஸ். அந்த குரோனிங்ஸ் நம்ம நினைக்கிறோம் அந்த சில வேர்ட் ஆஃப் காட சொல்லி, கவனிங்க, சில பாடல்களை பாடி சில இதெல்லாம் சொல்லி அவங்க பேசுற மாதிரி நம்ம ஜெபத்துல பண்ண தெரியலையே அப்படிலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க பதில் வேணும்னா உங்க குரோனிங்ஸே போதும். குரோனிங்ஸ் இஸ் நாட் லை. பொய்யா குரோனிங்ஸ் வராது. ஹலோ, இல்லைங்க, பொய்யா பெருமூச்சு விட முடியுமா? பொய்யா கண்ணீர் வரும்னு நினைக்கிறீங்களா? பொய்யா கண்ணீர் வருமா? இருக்காது. மன கசந்து மன வேதனைப்படும்போதுதான் அந்த லாக்ரிமல் கிளாண்டு அப்படியே சுரக்குது. காட் இப்படி படிச்சிருக்காரு பார்த்து. இப்போ ஏன் அதெல்லாம் படிச்சுக்கிறாரு? உன் கண்ணீரை எங்கிட்ட தான் விடணும், நீ வேற யாருக்கிட்டையும் கண்ணீரை ரொம்ப கலப்படம் இல்லாதுங்க. இது அதை யார்கிட்ட தான் கொடுக்கணும்? காடு கிட்ட தான் கொடுக்கணும். கண்ணீரை யார்கிட்ட கொடுக்கணும்? மனுஷன்கிட்ட கொடுக்க கூடாது, காடு கிட்ட கொடுக்கணும். ஓகே, இப்போ போன வாரத்தில் நான் அதெல்லாம் சொன்னேன், அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நான் காமிச்சேன். சரியா? இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, அதே ஜெபம் தான். கொஞ்ச நாள் ஜெபத்தை குறித்து தான் நம்ம கத்துக்க போறோம். ஏன்னா உலகம் எங்கும் ஜெபம் நடக்குது. இந்த இது இவங்க வர வேணாம், அவங்க வர வேணாம், இது வேணும் அது வேணும்னு, ஆனா பதில் கிடைக்க மாட்டேங்குது. ரிசல்ட் தான் நமக்கு வேணும். இல்லைங்க, ரிசல்ட் வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க, ரிசல்ட் வேணுமா வேணாமா? ரிசல்ட் வேணும். இப்போ அதை குறித்து நான் கற்றுக் கொடுக்கணும்னு காட் எனக்கு சொன்னார். ரிசல்ட் வேணும், ரிசல்ட் ஓரியன்டட் பிரேயர் வேணும். இப்போ முதல்ல உறவுன்னு சொன்னேன். பிரேயருங்கிறது ஒரு உறவு. அந்த உறவு என்ன உறவு? சொல்லுங்க, என்ன உறவு? அது அப்பா பிள்ளை உறவு. அப்பா பிள்ளை உறவு. அதில் மாற்றமே இருக்கக்கூடாது. சரியா?
அந்த பிள்ளைங்க யெகோவான்னே கூப்பிடவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல யெகோவா அப்படின்னு கூப்பிடல. நீங்க தான் எங்க கடவுள், நீங்க தான் எங்களை உருவாக்குனீங்கன்னு கூட அழல. ஆனா அவருக்கு தெரியுது இவங்க என் பிள்ளைன்னு. ஆமென். நீ அக்னாலஜ் பண்றியோ இல்லையோ, அவர் அக்னாலஜ் பண்றாரு. யூ ஆர் மை டாட்டர், யூ ஆர் மை சன். எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இல்ல. இப்போ இந்த வாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்த உறவுல அதை தள்ளி வச்சுட்டு நீங்க ஜெபிக்கவே முடியாது. இந்த உறவை தள்ளி வச்சுட்டு ஜெபிக்க முடியாது. அடுத்து என்ன பார்க்குறோம்னா, முதல்ல இவர் ஜெபத்தை கேட்பாரா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சில நேரத்தில் நமக்கு பதில் கிடைக்கிறது இல்லைல்ல. அதுலேருந்து நம்ம என்ன செய்வோம்னா, இது ரொம்ப லைஃப் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் சில நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்காது, ரிசல்ட். உடனே நம்ம என்ன திரும்ப செய்வோம், ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கலாம். என்ன பண்ணலாம், ஃபாஸ்டிங்கை போடலாம், உபவாசம் போட்டு ஜெபிக்கலாம். ஒரு 3 நாள் 7 நாள் ஆக்கலாம், 7 நாள் 21 நாள் ஆக்கலாம், 21 நாள் 1 மாதம் ஆக்கலாம், 40 நாள். ரிசல்ட் வராது. ரிசல்ட் வராது. அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஹீ இஸ் எ ப்ரேயர் ஆன்சரிங் காடு. அதில் டவுட்டே கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்கள், ஹீ இஸ் எ ப்ரேயர். ஏன்னு நானா சொல்ல 66 இருக்குது. என்ன இருக்குது, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் ஜெபத்தை கேட்கிறவரே. சொல்லுங்க, ஜெபத்தை. அவருடைய டெசிக்னேஷன் என்ன தெரியுமா, ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்தை கேட்காதவன் நம்ம சொல்ல முடியாது. ஜெபத்தை கேட்கிறவர் தான், அதுல மாற்றமே கிடையாது. ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் கிறிஸ்தவங்க வருவாங்கன்னு இல்லை. மாமிசம் இருக்கா, ஃப்ளஷ் அண்ட் பிளட் இருக்கா, எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். நீ பூமியின் கடையாந்தரத்துல போய் நின்னா கூட பதில் சொல்லுவார். அவர் வந்து பிரேயர் ஆன்சரிங் காட். ஆமென். அதில் டவுட்டே வரக்கூடாது. அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஏன் பதில் வரலன்னு பார்த்துட்டு நான் முடிச்சிருவேன். சங்கீதத்தில் 66 அந்த லாஸ்ட் 2 வேர்ஸ் தாவீது சொல்றாரு, மெய்யாய் 19-20 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஜெபத்தின் செவி கொடுக்கிறாருனாலே ஒரு சத்தம் கேட்குது அவருக்கு. சத்தம்னா ரொம்ப சத்தமாக தான் கேட்கும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் மூக்க உரிகிறீங்கள, அது லவுட் ஸ்பீக்கரில் கேட்கும். நீங்கள் சொல்ல முடியாமல் தகைக்கிறீங்கல்ல, அது அவருக்கு லவுட் ஸ்பீக்கரில் கேட்கும். அல்லேலூயா. இன்னொரு தடவை வாசிக்கலாம். 19-20 தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு தாவீது சொல்றாரு. அவருக்கு பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு என்னன்னு, மெய்யா என் ஜெபத்தை அவரு கேட்டார். அவர் ஜெபத்தை அவர் கேட்கிறவர் தான். அதுல மாமிசமான யாவரும் வேற வருவாங்களாமா. இருக்கா அப்படி? எங்க இருக்குது? மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். தேவனிடத்துல வர்றவங்க எப்படி இருப்பாங்களா? வாசிக்கலாம். 65:2 என் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. 69 அதே சங்கீதம் 33 வாசிக்கலாம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஆஹா, கட்டுண்ட தம்முடையவர்களை. கட்டுண்டன்னா என்ன? கட்டுண்டன்னா என்ன? உங்களை இறுக்கி கட்டி வச்சிருக்கிறதா? நீங்கள் நல்லா ராஜாங்கமாக வருவீங்க போவீங்க, ஆனால் சில ஏரியாவில் உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் இருக்காது. அதுக்கு நீங்கள் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சரியா? ஒரு நீடு ஒன்று இருக்கும். அந்த நீடுக்கு உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் கிடைச்சிருக்காது. அதுக்கு ஒரு ஆன்சர் இன்னைக்கு சொல்றாரு, கட்டுண்ட தம்முடையவர்களை. ஆஹா ஹாஹா, கட்டுண்டவர்கள்னு இல்லை, சொல்லுங்க, கட்டுண்ட. பைபிள் நல்லா ருசிச்சு படிக்கணும். கட்டுண்டவர்களேன்னு இல்லை, கட்டுண்ட. அவர் சொல்றார், கட்டுண்டு இருக்க, ஆனா நீ என்னுடையவள். அல்லேலூயா. கட்டுண்ட தம்முடையவர்களை, அவருடையவர்களை அவர் புறக்கணியார், கண்டு காணாம போகவே மாட்டார். இதெல்லாம் உங்களுக்கு பதிஞ்சிருக்கணும் ஹார்ட்ல. அப்புறமா வாசிக்கலாம். சங்கீதம் 34:6 வாசிங்கறிட்ட. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. சொல்லுங்க, கர்த்தர். ஏழைன்னா நீங்க வந்து என்ன நினைக்க கூடாது, ட்ரெஸ் இல்லாதவங்க கீழே உட்கார வைப்பாங்க. சிலர் போய் தானாகவே என்ன செஞ்சுக்குவாங்க, கீழே உட்காருவாங்க. எனக்கு எதுக்கு அப்படின்வாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்லாம் நம்மளே சில நேரத்தில் இருப்போம். ஏழை என்ன, இந்த இடத்துல நம்மளாவே மைண்டில் சிலதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறது. ஏழையே கிடையாது கர்த்தருக்கு முன்னாடி. அவர் அந்த ஏழ்மையின் கோலத்தை சிலுவையில் எடுத்துட்டார். அதனால் நம்ம ஏழையே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி என் நிமித்தம் அவர் தரித்திரரானாரு. அப்பா, உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி அவரு தரித்திரத்தை எடுத்ததுனால நீங்களும் நானே ஏழ்மை கிடையாது. அப்போ இங்கே பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு வசனத்தை அவர் சொல்றாருன்னா, சில இயலாமையில் அந்த வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஏழை கூப்பிட்டான். ஏன் அப்படி சொல்றாருன்னா, he is a nobody அப்படின்னா அவன் பேர் என்ன தெரியுமா? நோபடி. மீன் அவனுக்கு யாருமே இல்லை. உங்க பேரு யாருமே இல்லைன்னு வச்சா எப்படி இருக்குங்க? சில நம்ம அப்படி இருக்கும். நமக்கு யாருமே இல்லைன்றதே நம்ம பேரா இருக்கும் நம்ம ஹார்ட்ல. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை,
அப்படின்னு அவங்க தான் என்ன சொல்லிக்குவாங்க, நான் ஒரு ஏழ்மையில் இருக்கேன்னுவாங்க. தாவீது அப்படிலாம் கைவிடப்பட்ட நாட்களில் அவர் எழுதுறது இதெல்லாம். இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர், சொல்லுங்க, கேட்டு கேட்டு கட்டாயம் கேட்பாரு, கட்டாயம் கேட்பார். சொல்லுங்க அடிச்சு பக்கத்தில், கட்டாயம் கட்டாயம் கேட்பார். சொல்லுங்க, கட்டாயம் கேட்பார். ஆமென். கேட்டு என்ன செய்யறாராமா, அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென் ஆமென். எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து அதே சங்கீதத்தில் பின்னாடி வாங்க, 17 வாசிங்கரிட்டா. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு. கர்த்தர் கேட்டு. நீதிமான்கள் கூப்பிடும்போது, எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் கேட்டு. யார் கேட்டு? உங்க அம்மா கேட்குறாங்களா, அப்பா கேட்குறாங்களா, யார் கேட்பாரு? அந்த இடத்துல கேட்டுன்னு மட்டும் இல்லை, கர்த்தர் கேட்டு. கர்த்தர் கேட்டு. கமான் எவரிபடி, கர்த்தர் கேட்டு. கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் உபத்திரவங்களுக்குன்னு எழுதக்கூடாதா? அவர்களை உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறாருன்னு எழுதிதான் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமாம்மா. என்ன இருக்குது? எல்லா உபத்திரவங்களுக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் இருதயத்துக்குள்ளே வைக்கணும். தாவீது சொல்கிறான் பாருங்க, என்னுடைய வார்த்தை என் இருதயத்தில் வைத்தேன்னு இல்லை, இருதயத்தில் வைத்து வைத்தேன்னா எப்போ தட்டி கேட்டாலும் நமக்கு அந்த வசனம்லாம் தெரியணும். ஆமென் அல்லேலூயா. அடுத்தது 18 பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து. இந்த நொறுங்குண்டை தான் நான் போனத வாரம் நான் ரொம்ப கோட் பண்ணேன். நொறுங்குண்டன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹார்ட்டை போட்டு நசுக்கிற மாதிரி சிலர் நம்மளை செய்வாங்க. நம்ம நல்லது செய்வோம், ஆனால் நமக்கு என்ன செய்வாங்க, நசுக்கிற மாதிரி இருக்கும், க்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. அப்புறம் என்னது? நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறாருன்னா அங்கே உடனே பாவ மன்னிப்பு நிச்சயன்றதில்ல, ஆன்சர் கொடுக்குறாருன்னு அர்த்தம். ரட்சிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஹீ இஸ் கிவிங் த ஆன்சர், சொல்யூஷன். கமான், சொல்யூஷன். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலையா, காட் இன்னைக்கு சொல்றாரு உங்களை பார்த்து, நீ நொறுங்குண்டு இருக்க, நீ நறுங்குண்ட இருதயத்தோடு நீ பார்க்குற, உனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குங்கிறார். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்? ஜெபத்தை முதல்ல ஒரு கேட்கிறவருன்னு சொல்றேன். ஆமென். அடுத்து வாசிங்கரிட்டா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கு. அடாடாடா அடாடா, எவ்வளவு வேதனையா இருக்குது இதை படிச்சா. அநேகங்கிறத விட ஒரு வேர்டு போடலாமான் இருக்கு. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் எப்படி இருக்குமா? ஆனா கர்த்தர் கண்டும் காணாம இருக்காருன்னு இருக்கா? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அங்க அதுதான் அண்டர்லைன் பண்ணணும். அவைகள் நல்லா வாசிக்கிறாங்க பாருங்க. அவைகள் விடுவிக்கிறார்னு இல்ல, நின்று. வா, நின்று சொல்லுங்க. அப்படியே போய்கிட்டு சொல்லு 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 அப்படின்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்க ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டோமான்னு கேட்டா, சொல்லு சொல்லு, சீக்கிரம் வேலை இருக்கு, சொல்லு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனா காடு மட்டும் என்ன செய்வாரு? சொல்லுன்னு நிற்பார். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? யாருக்காவது நான் பேசுறது ரீச் ஆகுதா? தேங்க்யூம்மா. நின்று விடுவிப்பார். அப்படின்னா என்ன, வாட் இஸ் ராங், என்ன விஷயம் உனக்கு, விடு விடு விடு, நான் இருக்கேன் அப்படின்வார். நின்று விடுவிப்பார். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. இந்த வசனம் எல்லாம் மறக்கவே கூடாது. நீதிமான் கூப்பிடும்பொழுது கர்த்தர் என்ன செய்யறாராம்? நின்று விடு. அதை கேட்கிறார். ஃபர்ஸ்ட் அதை காது கொடுத்து கேட்கிறார். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து யாருமே கேட்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், சும்மா இவர் இப்படி தான் கத்திட்டு இருப்பாருன்னுவாங்க, இல்லாட்டினா சும்மா இதில் உடலுடன் பேசணுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்கிறத ஒரு வரி விடாமல் கேட்க உங்களுக்காக ஒருத்தர் இருக்கார். சந்தோஷமாக இருக்கா உங்களுக்கு? கேட்டு, கமான், கேட்டு எல்லா உபத்திரத்திலும் நின்று அந்த இடத்துல அண்டர்லைன் எதை பண்ணுவீங்க சொல்லுங்கள்? கேட்டு நின்று எல்லாவற்றிலும். ஆமேன்னு சொல்லுங்கள். சும்மா ஒன்றை விட்டுட்டு ஒன்றை அப்படி இல்லை, எல்லாமே அவருக்கு இம்பார்ட்டன்ட்டு. அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாமா? 15 நீதிமான்களின் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் தூரமா இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கமான் எவரிபடி ப்ளீஸ் சொல்லுங்க, நீதிமான்களின் ஜெபத்தையோ. இப்போ நிறைய பேருக்கு நான் நீதிமான் தானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நான் நீதிமான் இல்லைங்க, அந்த சிஸ்டர் நீதிமானு, அந்த பிரதர் நீதிமானு, அவங்க ஜெபத்தை கேட்பாரு, என் ஜெபத்தை கேட்பாரா? முதல்ல இப்போவே அதை எரேஸ் பண்ணுறேன் நான். நீதிமான் யார் முதல்ல அது தெரியுமா உங்களுக்கு? நீதிமான்னா யார்? ஒன்று சொல்கிறேன், ஏசப்பாவை தெய்வமாக ஏற்று அவரையே தகப்பனாக வச்சு அவருடைய ரத்தத்தினால உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருக்கு முன்னாடி நீ தகுதியாக நிற்கிற பற்றியா, அந்த ஸ்டேட்டஸ்க்கு பேர் தான் நீதிமான். அந்த ஸ்டேட்டஸ் நம்மளால் கிடைச்சது கிடையாது, நம்முடைய கிரிகளினால் நம்ம நீதிமானே கிடையாது.
நான் நல்லா இதை செஞ்சு சிலர்லாம் அதுக்கு பேர் செல்ஃப் ரைட்டியஸ்னஸ்ஸு. நான் 50 சாப்டர் படிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு, நான் ஏழைகளுக்கு இப்படி செய்கிறேனாக்கும் அப்படி செய்கிறேனாக்கும். அப்புறம் என்னது, நான் மாதத்தில் இத்தனை நாள் டோட்டல் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், என்னோட டைத்தை எப்படி கொடுக்குறேன், என்னோட ஆஃபரிங் அப்படி கொடுக்குறேன். இதெல்லாம் இதுக்கு என்ன பேருனா செல்ஃப் ரைட்டியஸ்னஸ், சுயநீதி. சுயநீதி காடுக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது. டூ குட் அண்ட் கெட் குட் அது கிடையாது. நீ நல்லது செய்ய நல்லதே வருங்கிறது உலக வழக்கம். ஆனால் நீ அப்பாவை ஆயிட்டன்னா அந்த பிள்ளை அடங்குதோ அடங்குலையும் அப்பாவதெல்லாம் யாருக்கு தான் சொந்தம், பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி அவருடைய ரத்தத்தினால உன்னை பிள்ளையா வாங்கிட்டார். we are the joint heirs of God. ஜீசஸ் காடுக்கு எப்படி இருக்கிறாரு, நம்மளும் ஹேர்னா HEIR ஹேர்னா என்ன, வாரிசு. சொல்லுங்க எல்லாரும். ஜாயிண்ட் ஹேர்னா என்ன? இப்போ ரீட்டா இருக்காங்க, ரீட்டாவுக்கு 2 பாய்ஸ் இருக்காங்க, ஆலனுக்கு ஜெரிக்கும் 2 பேர் தான் ஹேர்ஸு. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேரும் சிப்ளிங்ஸு. ஜீசஸோடைய ஒன்றை சேர்த்து காட் ஒன்று சிப்ளிங்காக பார்க்குறாரு, ஜீசஸோடைய சிப்ளிங்காக பார்க்குறாரு. அப்போ உங்கள் பேர் என்ன, நீதிமான். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் ராஜ்யம்னு சொல்லுவாங்க. இப்போ நீதி எதுலேருந்து வருது, நான் நீதி செய்கிறதுனால கிடையாது, நான் அவரை திருப்திப்படுத்துறதுனால கிடையாது, அவர் நீதிமானாக இருக்கிறனால அந்த பார்வையை ஃபாதர் காட் பார்க்குறாரு. ஜீசஸ் நீதிமானு, அவரோட நம்ம அவருடைய சிப்ளிங்காக இருக்கிறதுனால நம்மளையும் அவர் என்னவா பார்க்கத்தான் வேணும், நீதிமான் தான் நம்ம. அதில் சந்தேகம் வரக்கூடாது. நீதிமான்னு சொல்லுங்க, நான் நீதிமான். ஃபாதர் பாடுற நீதிமான் நான் பாட்டு பாடுறாரு பார்த்தீங்களா. ரத்தத்தாலே கழுவப்பட்ட, அப்போ ரத்தத்தினால கழுவப்பட்டாச்சுன்னா அந்த அந்த நடுவில் இருக்கிற தடைச்சுவர் இடிக்கப்பட்டது. அப்பாட்ட டைரெக்டாக போகலாம். அதான் நீங்களும் நானும் நீதிமானே. யாருக்கா டவுட் வருமா? நீதிமானாக இருந்து ஒரு தப்பே பண்ணிட்டீங்க, வீட்டிலே இருந்துக்கிட்டு அம்மாவுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணுறீங்க, பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா? அப்போ பிள்ளை என்ன பண்ணாலும் லைசன்ஸ் அது? நோ. அந்த உறவை நீ அழிக்கவே முடியாது. அப்பா பிள்ளைங்கிறத நீ உடைக்கவே முடியாது. எந்த தடைச்சுவரும் அதை என்ன செய்ய முடியாது, பிளாக் பண்ணவே முடியாது. சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. நீதிமான் அதில் என்ன இருக்கு? நீதிமான்களின் ஜெபத்தையோ ஆஹா சொல்லுங்க, என் ஜெபத்தை அவரு கேட்கிறார். ஆமேன். 16 செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு, சொல்லுங்க எல்லாரும், செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு, சொல்லுங்க எல்லாரும், செம்மையானவர்களின் ஜெபமும். நீதிமன்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாருன்னு பார்த்தோம். அதுவும் 15 தான் இருக்குல்ல. அதே அடுத்து செம்மையானவர்கள். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாம், செம்மையானவர்கள். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், செம்மையானவர்கள்னா என்னம்மா? ஏமா செம்மையானவர்களா பணக்காரவங்களா? செம்மையா இருக்கு அப்படின்றோம்ல, ரிச்சா இருக்கு அப்படின்றது. செம்மைன்னா என்ன பிரதர்? காட்லின்னு சொல்லுங்க எல்லாரும், காட்லி. செம்மையானவங்க ஜெபம்னா காட்லி பீப்புளுடைய என்னது ஜெபம் அவருக்கு என்னவா? காட்லி. சொல்லுங்க. அப்போனா என்ன காட்லின்னா? அந்த நீதிமானதான் அந்த இடத்துல அப்படி எழுதப்பட்டிருக்கு, காட்லி. செம்மையான அப்படின்றது நிறைய இடத்துல வரும். செம்மையானவர்கள் ஜெபமும், செம்மையானவர்கள் அப்படின்னாலே அது நான் தான். சொல்லுங்க. செம்மையானவர்கள் வந்தாலே அது யாருப்பா? நான் தான். சொல்லுங்க எல்லாரும், நான் தான். செம்மையானவர்கள் ஜெபமும் அவருக்கு பிரியம். சொல்லுங்க எல்லாரும், செம்மையானவர்கள் ஜெபமும். செம்மைன்னா என்ன தெரியணும் உங்களுக்கு? காட்லின்னு தெரியணும். நீங்கள் இனிமேல் பைபிள் எடுக்கும்போது செம்மைன்னு வரும்போது தான் காட்லின்னு நினச்சிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. காட்லி அப்படின்னா நீதிமானாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைங்கிற கனெக்ஷனில் இருக்கிறவங்க தான் செம்மையானவர்கள். செம்மையானவர்கள் யார்? காட ஃபாதராகவும் நம்ம பிள்ளையாகவும் ஒரு கனெக்ஷனில் இருக்கிறவங்க தான் யாருங்க? செம்மையானவர்கள். புரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு? அது அவருக்கு என்னவா? அவங்க பேசுறது அவருக்கு பிரியமா. இப்படி ஒரு சத்தம் கேட்டாலே நின்று கேட்பாராம். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நீங்கள் கிச்சனில் அழுவுவீங்க, அவர்கிட்டக்க வந்து நிற்பார். எனக்கெல்லாம் நின்றுருக்காருங்க, நிஜமாக சொல்கிறேங்க. சோஃபாவில் பைபிள் படிக்கும்போது அப்படியே மூக்கு புடைக்குது, அழுகு வருது, அப்படியே பக்கத்தில் வந்து இருக்கிறாரு. எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் இருப்பார். ரொம்ப ரொம்ப டியூண்டாக இருக்கணும் நம்ம காது மனசு. அப்படி இருக்கும்போது நமக்கு அதை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுல 5 யாக்கோபு எடுத்துட்டிங்களா? 16-17 வசிகரிட்டா. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. எங்க கமான் எல்லாரும் சொல்லுங்க. நீதிமான் செய்யும், அதான் முக்கியமான இடம். நீதிமான் செய்யும் தூக்கமான வேண்டுதல்னு இருக்காமா? ஏமா சிலர் ஜெபம் பண்ணும்போது தூங்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பைபிளில் பாருங்க, ஊங்கிற இடத்துல தூன்னு போட்டுறாதீங்க. என்ன ஜெபம்? ஊக்கமான ஜெபம்னா என்ன ஊக்கமான ஜெபம்னா என்னம்மா? சத்தத்தை ஷவுட்டிங்கா, வாய்ஸ் ரைஸ் பண்றதாப்பா. கருத்தான ஜெபம்னு இருக்கு. கருத்தாய் ஜெபம் பண்ணான்னு ஒரு இடத்துல வருது. இதுலயே எலியா என்பவன், அது பின்னாடியே வருது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு
கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பாத்தீங்களா, கருத்தாய் ஜெபம் பண்ணானா. கருத்தா எங்க ஜெபம் பண்ணா நீங்க எலியாவுடைய இதை எடுத்து நீ வச்சிங்க. மழை பெய்யாத படிக்கு தானே ரீட்டா இருக்கு இல்ல பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல மழை பெய்யாத படிக்கு, மழை பெய்ய வேணான்னு எலியா என்னம்மா ஜெபிச்சாரு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றேன், கருத்தா ஜெபிக்கிறதுனா என்னன்னு கேட்டுக்கோங்க. கருத்தா வேணா ஜெபிக்கிறது இல்லை அப்படி நீங்க ஃபீல் பண்ணவே வேணாம். எப்படி கருத்தா என்ன மழை பெய்ய வேணான்னு கருத்தா அப்படி ஜெபிச்சான், கருத்தா ஜெபிச்சான்றத எழுதிருக்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். வாவ், கருத்தா ஜெபிக்கிறதுனா பாருங்க, கவனிங்க. கருத்தா ஜெபிச்சானா, கருத்தா என்ன ஜெபிச்சானா உடனே நீங்க நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்டுக்கு போயிடணும். கருத்தா ஜெபிச்சான், கருத்தாய் ஜெபித்தான். எப்படி கருத்தாய் ஜெபிக்கிறான் பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்படி நிறுத்துங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னா இது ஐடென்டிட்டி இஷ்யூ. இது இப்போ எலியாவோ மோசேயோ ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோபோ ஜோஷுவாவோ அப்புறம் என்னது யாரெல்லாம் அந்த பரிசுத்தவான்கள் எலிசாவோ இன்னும் சொல்லுங்கம்மா, தானியேலோ தாவீதோ எல்லார விட நம்ம தான் பெரிய ஆளு. ஏன்னா அவங்களுக்கு உள்ள அவர் வாசம் பண்ணல. ஹலோ, அவங்கெல்லாம் பெரிய ஆளா அவங்க பாருங்க நிக்கிற நான் அப்படிங்கிறான். அவருக்கு முன்னாடி தான் நிக்க முடியும். நான் என்ன தெரியுமா சொல்லலாம், எனக்குள்ள இருக்கிறவர்னு சொல்லலாம். வாவ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்போ அவனுக்கு என்ன ஒரு ஐடென்டிட்டின்னா, அவர் என்ன கால் பண்ணிருக்கிறாரு, என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன ஒரு ப்ராஃபட்டா அழைச்சிருக்கிறாரு. அந்த கட்ஸ்ல பேசுறான். என்ன பேசுறாமா, மழை பெய்யாதுக்கு ஜெபம் பண்றான்னு இருக்குப்பா. மழை பெய்யாதுக்கு ஜெபம் பண்றான்னு நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கு யாக்கோபுல. ஆனா அவன் என்ன ஜெபம் பண்ண, கருத்தாய் ஜெபிக்கிறேன்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. கருத்தாவே நான் ஜெபிக்கிறது இல்லை, கருத்தாவே நான் ஜெபிக்கிறலன்றீங்கல்ல, நம்ம சொல்றோம்ல. அந்த ஆண்டி கருத்தா ஜெயிப்பாங்க, இவர் கருத்தா ஜெயிக்க மாட்டார், அவங்க கருத்தா ஜெயிப்பாங்க. கிடையவே கிடையாது. அவங்க மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபிச்சான்னு இருக்குது நியூ டெஸ்டமெண்ட்ல. போய் இருக்குமா பைபிள்ல? போய் இருக்குமா? பைபிளுக்கு பேரு உண்மையான புஸ்தகங்கள்ல மெய்யான சத்திய வேதம். இதுக்கு பேரு என்ன வேதம்? சத்தியம். சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அதுதான் இதுக்கு பேரு உண்மையான புஸ்தகம் இல்ல, சத்திய வேதம் இருக்கு. சூப்பர் புக்கு பாருங்க. தேங்க் காட், நான் படிச்சதுக்காக நான் நன்றி சொல்றேன். எத்தனை பேருக்கு படிக்க தெரியாது பாருங்க, எத்தனை பேருக்கு மொழியில இன்னும் டிரான்ஸ்லேஷனே இல்லாம இருக்கு. ரொம்ப நம்ம நன்றி சொல்லணும். ஸ்கூலுக்கு அனுப்பி நம்ம படிக்க வச்சு இதை படிக்க வச்சிருக்கிறாரு பாருங்க. அதனால படிப்பு தெரியாதவங்களுக்கு நான் காங்காச்சா சொல்லி கொடுத்து கூட படிக்க வச்சிருவேன். ஹல்லேலூயா. கருத்தா ஜெபிக்கிறதுனா என்னம்மா, எப்படி ஜெபிக்கிறான் கருத்தா? ஐடென்டிட்டி இஷ்யூ இது. இட் இஸ் அப்படின்னா என்னதுமா, நீ உனக்கு அவர் யாருமா? காட் யாரு? அப்பா. மோசஸ் சொல்ல முடியுமா? எலியா சொல்ல முடியுமா? எலிசா சொல்ல முடியுமா? தானியல் சொல்ல முடியுமா? தானியல் மாதிரி ஒரு பரிசுத்த யோசேப்பு சொல்ல முடியுமா? ஐயா, நாட் அட் ஆல். பட் நீங்க சொல்ல முடியும் அப்பான்னு. அப்ப அவரை ஏன் இங்க நியூ டெஸ்டமெண்ட்ல கோட் பண்றாங்கன்னா, அவனே தைரியமா கருத்தா நின்னுனா என்ன, கருத்தா ஜெபிக்கிறதா என்ன, உன் ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சு நீ ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் கருத்தாய். அங்க அவன் ஜெபிக்கவே இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். கர்த்தர்கிட்ட கேட்டு 3 வருஷம் மழையை நிறுத்துறன்னு கூட இவன் என்ன செய்யலைங்க. எவ்வளவு கட்ஸை பார்த்தீங்களா? காடு தான் 3 வருஷம் ஆன பிறகு எப்பா மழை பெய்யணுப்பா, எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு வராரு. அப்போ என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்றாரே தவிர அவன் பண்ணதை இவர் ரிவர்ட் மாத்திக்கவே இல்லை. இவர் விட்ரா பண்ணல. அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. அப்போ கருத்தா ஜெபிக்கிறதுனா என்னது அவர் சொல்றாரு பாருங்க. ஜெபிக்கிறது அங்க நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கு பாருங்க. என் வாக்கின்படி அன்றி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். என்ன ஒரு கட்ஸ். பனியில கூட சிலதெல்லாம் சொல்லியிருக்கோம், மழைய மட்டும் இல்ல. ஹலோ, ஏன்னா நான் யாரு? ஹலோ, எனக்கு அவர் யாரு? ஆமென். நான் சொன்ன அவர் சொன்ன மாதிரின்னு பேசுறாங்க. நான் சொன்ன அதான் என் வாக்கின்படி இல்லாம கர்த்தர் சொல்லாமே சொல்றான். அப்படின்னா அவருடைய ஹார்ட் தெரிஞ்சு சொல்றான். என்னம்மா, இவர் தான் கார்டன் சொன்னா நம்ப மாட்டாங்க. நீ பாகால நீ எவ்வளவு வேணாலும் கும்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஆடுங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆடுங்க பாடுங்கன்றான். ஏன்னா இவர் என்ன செஞ்சுட்டாரு? இவர் அடைச்சதுதான். கருத்தா ஜெபிக்கிறதா என்னம்மா, நான் யாரு, எனக்கு அவர் யாரு, நான் சொன்னா என் அப்பா சொல்றது ஒண்ணு. இப்ப எங்க காருண்யா கிஷோர் சொல்லிட்டாங்கன்னா சரி, பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், அவங்களுக்கு நல்லது தானே.
அப்படி நாங்க விட்டுருவோம். அப்போ கருத்தா ஜெபிக்கிறது என்னம்மா, நான் யாரு அவருக்கு, அவர் எனக்கு யாரு, நான் சொன்னா அவர் அப்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு திமிரு, அப்படிங்கிற ஒரு கட்ஸ். கருத்தா ஜெபிச்சது இங்க இதாங்க இருக்கு, வேற எதுவுமே இல்லைங்க. கருத்தா ஜெபிச்சது இவ்வளவுதான். நம்மை போல பாடுள்ளவன் தான் எலியா. அவனுக்கு எல்லாமே பாதெல்லாம் ராஜபாதையெல்லாம் கிடையாது, கஷ்டம்தான், பாடுகள் தான். என்ன ஆகாப் விரோதமா வரான், அவன் ஒய்ஃப் என்ன ஜெசபேல், அவ தலையை வாங்கலான்னு இருக்கா. எல்லா இடங்கள்லயும் அவங்க எப்படி இருக்கிறான்னா காட் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டில இருக்கான். கொஞ்சம் பயந்தா கூட ரிசல்ட் சொல்யூஷன் கரெக்டா வந்துச்சு. இப்போ கருத்தா ஜெபிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? கருத்தா ஜெபிக்கிறது என்னது? நான் சொன்னதுதான். ஹல்லேலூயா. கருத்தா ஜெபிப்பீங்களா? அப்ப கேட்டாரா இல்லையா? 3 வருஷம் மழை பெஞ்சிச்சாமா, பெய்யலையா? இப்போ 1 வருஷம் இருக்கட்டும் அதை மாத்தினாரா? 3ஆம் வருஷம் ஆன பிறகு அவரே எப்பா மழையை கொஞ்சம் போட்டு விடுப்பா. எவ்வளோ ஒரு அன்புள்ள காட் பாருங்க, உங்களை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. சரி, இப்போ நீதிமான் ஜெபத்தை கேட்கிறாரு. கருத்தா ஜெபிக்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், கருத்தாய் ஜெபிக்கணும்னு. இப்போ இன்னும் வேற யாரெல்லாம் ஜெபிச்சிருக்கிறான்னா, பைபிள்ல ஃபர்ஸ்ட்லேருந்து ஜெபங்கள் எல்லாம் நான் ஒரு வாரம் எடுக்க போறேன், யாரெல்லாம் எப்படி ஜெபிச்சாங்கன்னு. இப்போ கருத்தா ஜெபிக்கிறது தெரியுது உங்களுக்கு? கருத்தா ஜெபிப்பீங்களா? கருத்தா ஜெபிக்க தெரியுமா? ஐடென்டிட்டியை வச்சு நான் உங்க பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கணும்னு கிடையாது. அந்த சிச்சுவேஷன் உனக்கு அடங்குன்றார். ஏன் அடங்குதுன்னா, அவரு உண்டாக்குன அந்த வானம், அவர் உண்டாக்குன இந்த பூமி, அவர் உண்டாக்குன இந்த சமுத்திரம் எல்லாமே அவருதெல்லாம் ஒண்ணுது, முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். அப்போ கருத்தா ஜெபிச்சான். இந்த இடத்துல கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார் இயேசுவின் நாமத்தினால. இப்போ இது மாதிரி நீங்க பைபிள்ல வேற ஏதாவது சொல்லுங்க. நீதிமானுடைய ஜெபத்தையே கர்த்தர் கேட்கிறார். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று விடுவிக்கிறார். வேற ஏதாவது சொல்லுங்க நீதிமானை குறித்து. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானுடைய பாதை ராஜபாதை. நீதிமான் பனை போல செழித்து. இந்த கேதுருன்ற மரம்லாம் நீங்க பார்த்தது கிடையாதுங்க. வெட்டுனா தொலைஞ்சிங்க, நீங்க நாளைக்கே துளுத்திருக்கும். அப்புறம் பனை மரத்துக்கு போயிட்டு அடிக்கடி போய் இந்த ரோஜா செடிக்கு உரம் போடுற மாதிரிலாம் பனை மரத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்காம இருந்தாலும் எல்லா மரத்திலும் ஒரு டாப்ல இருக்கும். எந்த கிளைமேட்லையும் வளரும். மழை இருந்தாலும் வளரும், மழை இல்லைனாலும் வளரும். அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும், பூத்துக்கிட்டே இருக்கும், உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஹைட்டா தென்னை மரத்தை விட உயரமா போகும். பார்த்தீங்களா? நீதிமானுடைய வேர் கனி எடுக்கும். நீதிமானுடைய வேர் அசையாது. வேற ஏதாவது நீதிமானை பத்தி சொல்லு. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அநேகரை போஷிக்கும். நீதிமான் பேசினா அநேகருக்கு அந்த காயம் ஆற்றப்படும். ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை. நீதிமொழிகள் 10-12 எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு நீதிமானை குறித்து. சுத்த வெள்ளி. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் விரும்புவதவன் கொடுக்கப்பட சொல்லிட்டேன். இன்னொன்று, நீதிமான் பாடி மகிழ்கிறான். அவர் சொன்னாரு பாருங்க, நீதிமான் பாடி மகிழ்கிறான்னு சொல்லுங்க. நீங்க பாடுவீங்களா? உங்க வாய்ஸ் எப்படி இருந்தாலும், உங்களுக்கு ராகம்லாம் அழகா வரலனாலும் உங்க உள்ளத்துல ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்ப எனக்குள்ள ஜீவ ஊற்று எனக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி நீதிமானை குறித்து நீதிமான் பாடி மகிழ்கிறான். இன்னொரு வசனம் நான் ஆசீர்வாதங்கள் தங்குமா. ஒரு ஆசீர்வாதம் இல்ல, 10:6 இருக்குது. இது நீதிமான் சிரசின் மேல். சொல்லுங்க. இப்ப நீதிமான் நீங்க இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீ தான் அந்த நீதிமான். இத்தனை ஆசீர்வாதம் உன் மேலதான் இருக்குது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமேன். வேற நீதிமானை குறித்து இது வரைக்கும் இல்லாத ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா? வாவ், நடுப்பகல் வரைக்கும் அதிகமா தானமா அது. வாவ். அப்பனா நான் இந்த காலையில சூரியன் இருக்கு, அதே மாதிரியே 12 மணி வரைக்கும் இருக்கா? நீதிமான் போன வருஷம் இந்த மாதிரி இந்த வருஷம் இருக்க மாட்டான், இந்த வருஷம் இந்த மாதிரி அடுத்த வருஷம் இருக்க மாட்டான். டே பை டே அவன் வளர்ச்சி அதை தடுக்கவே முடியாது. வாவ். நீதிமான் சிங்கத்தை போல் சொன்னாங்க பாருங்க. நீதிமான் எப்படி இருப்பான்? பயந்தாங்குழியா இருக்க மாட்டான். ஆமா, நீதிமான் சிங்கத்தை போல். சொல்லுங்க எல்லாரும். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான். ஒரு நீதிமான நல்லா கண்டுபிடிச்சா போல்டா இருப்பாங்க. ஹலோ, போல்டா ஃபேஸ் பண்ணுவாங்க. எதை நம்பி? உள்ள ஒரு சரக்கு இருக்குன்னு. ஹல்லேலூயா. புரியுதா? தேங்க்யூம்மா. வேற நீதிமானை குறித்து, நீதிமான் தன் அயலானை பார்க்கல மேன்மை உள்ளவன், புகழ் பெற்று விளங்கும். நான் சொல்ற பாருங்க, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுதலை ஆவான். நீதிமானுக்கு இக்கட்டு வரும், ஆனா நீதிமான் இக்கட்டில் இருந்து விடுதலை ஆவான். இதெல்லாம் உள்ள போயிட்டே இருக்கு. இந்த வசனம் எல்லாம் உங்க உள்ள போகணும். வேற நீதிமான பத்தி சொல்லுங்க. வாவ். நீதிமான் எப்படி இருப்பான்? ஒரு துளிர் வந்துச்சுன்னா நாளைக்கு பார்த்தா அது இலையா வந்திருக்கும், அடுத்த பார்த்தா குட்டி மொக்கு வந்திருக்கும், அப்புறம் அது மலர்ந்திருக்கும். ஸோ நீதிமான் நீங்க எதை வச்சு நீதிமான் ஐடென்டிட்டி எப்படி? எதை வச்சு? எல்லாத்துக்கும் ஐடென்டிட்டி சொல்லக்கூடாது. நீ எதை வச்சு நீதிமான் சொல்லுங்க. எப்பா, அவரு நீதிமானா என்ன ஆக்குனதுனால நான் நீதிமான். அவர் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டுட்டேன். ரைட் ஸ்டாண்டிங் வித் ஜீசஸ். ஃபாதர் காட் இன்பா வந்திருக்கேன்னா, இன்பா ஜீசஸ் இல்லாம பார்த்தா இன்பாவை என்னென்ன பாவங்கள், குற்றங்கள், குறைகள், என்னென்ன பிளேம்ஸ், ஃப்ளாஸ் இருக்கோ அதுதான் ப்ராமினெண்டா தெரியும்.
ஆனா ஜீசஸ் இந்த இன்பாவுக்கு முன்னாடி இப்படி சிரிப்பாரு. ஜீசஸ் அப்பா பார்த்து. அல்லேலூயா. புரியுதா? அப்ப நான் யாரால நீதிமான் ஆயிட்டேன்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால. அப்ப ஏன் கிரியையினால நான் நீதிமான் கிடையாது. இதெல்லாம் நீங்க விசுவாசத்தவளே பாக்கியவது. இதெல்லாம் நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு கேடும் வராது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. 11:6 வாசிக்கலாம் ரீட்டா, ஹீப்ரூல. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து காட்னு விசுவாசிச்சா மட்டும் பத்தாது. அது எல்லாமே பிசாசுகளே அதை விசுவாசிக்குது. எது? பிசாசு வந்து இவர்தான் காட்னு, இவர்தான் காட் விசுவாசிக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க நடுங்க மாட்டீங்க. அது எங்களை கெடுக்க வந்து அது நடுங்குது. நம்ம நடுங்குறோமோ இல்லையா? பிசாசு நடுங்குது அவரை கடவுள்னு, காட்னு. அவ நீங்க நடுங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க தான் பிள்ளையாச்சு. ஆனா விசுவாசிக்கணும்ன்ற. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும் பிரதர்? He is the God Almighty. He is Jehovah, Yahweh. இதெல்லாம் நீங்க விசுவாசாலும் நான் கூப்பிட்டா அவர் எனக்கு பதில் கொடுப்பாருன்னு நீ விசுவாசிக்கணும்னு சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம்? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நீங்கள் என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேணும். சொல்லுங்க எல்லாரும். விசுவாசிக்க வேணும். விசுவாசிக்க வேணும். என்ன விசுவாசிக்கணும்? நான் பலன்னா அந்த இடத்துல என்ன ரிசல்ட்டுமா? ரிசல்ட் தான் பலன். இப்போ இது வரைக்கும் பேசுனதெல்லாம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் இன்றைய மெசேஜில்? இவருக்கு நீ பிள்ளை, நீ நீதிமானு, இத்தனை வாக்கு தத்தங்களும் உனக்கு ஃபெயிலியர் இல்லை, சொல்யூஷன் இருக்குது, ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் ரிசல்ட் வரல. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். ரிசல்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சா? எனக்கு வரல. அப்போ எனக்கே ப்ரீச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் வந்துருச்சா? வரல. அப்போ வரலன்னா வரலன்னே கிடையாது. அப்போ இதெல்லாம் பொய்யா? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று. இப்போ ஒரு முக்கியமான நியூஸ் சொல்கிறேன். இது ரொம்ப டீச்சிங். இது சும்மா 1 2 3 4 5ன்ற பாயிண்டாக சொல்லி உங்களை அனுப்புகிற விஷயம் கிடையாது. இது லைஃப் பாயிண்ட். நீங்கள் லேர்ன் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். இதை தாவீதை என்னவா அனாயிட் பண்ணுறாங்கப்பா? ராஜாவா? டேவிட் என்னவா அனாயிட் பண்ணுறாங்கம்மா? இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்றார் சாமுவேல் அனுப்பி. இவனை எனக்காக யார் சொல்ற? சாமுவேலுக்குல, காடுக்கு. இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. 16 இருக்கு 1 சாமுவேல்ல. இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. ஜீசஸ் பிறக்கும் போது இவர் ராஜா பிறந்திருக்கிறார். யாரு? ஜீசஸ் பிறக்கும் என்ன சொன்னாங்க? அப்ப ராஜானா நீங்க யாரு? அவருக்கு அவருடைய கோ ஹேர்னா வாரிசுனா அப்ப அவர் உடன் சுதந்திரன் என்ன? ஏங்க இப்ப நான் ஒரு மேன் கைண்ட்ல இருந்து எங்க அக்கா வந்து ஒரு அனிமல் கைண்ட்ல இருப்பாளா? இப்ப என்ன பைபிள் சொல்லுது ஐ எம் காட் கைண்ட்னு இருக்கு. நான் கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய ரகமே தெய்வீக ரகமாயிடுது. இப்போ நான் தெய்வீக ரகத்தில் இருக்கும்போது நான் அனிமல் கைண்டு, மேன் கைண்டு, ஒரு பிளான்ட் கிங்டம் இருக்கு. அது மாதிரி எதுவும் சொல்ல முடியுமா? யானை மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்போனா நான் காட் கைண்டுனா, ஜீசஸ் காட் கைண்ட், ஐ எம் ஆல்சோ காட் கைண்ட்னஸ் தான். அல்லேலூயா. டிவைன் நேச்சர் தான் என்னோட நேச்சர். ஜீசஸ் கிங்கா பிறந்திருக்கிறாருன்னு வந்துச்சுன்னா நானும் யாருங்க? கிங்கு தான், குயின் தான். நீங்க ஏத்துக்கலன்னா நீங்க வளரணும்னு தான் அர்த்தமே தவிர பொய்யாகாது. பூனை கண்ணா மூடிட்டா பூலோகமே இருந்துருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. நீங்க உங்களுக்கு தெரியலன்னா சத்தியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் என்ன கோட் பண்றேன்னா, இவன் ராஜாவா தான் அனாயிட் பண்ணாங்க. நாளைக்கு த்ரோனுக்கு போயிட்டானாமா? முதல்ல he should be trained. இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காதுக்கு நான் சொல்றேன். எனக்கு சிலதுக்குலாம் ஆன்சர் கிடைக்கல. இப்போ இன்னைக்கு அவன் கிங்கா போன இன்னைக்கு அனாயிட் பண்ண அடுத்த நாள் படி he will damage the blessing. ஹலோ, என்ன ஆயிடும்? டேமேஜ் பண்ணிட்டு சவுல எடுத்த கவுத்தன் ஒரு ராஜா வாக்கின உடனே அவன் என்ன ஆனாங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் கீழ்ப்படியவே இல்லை. ஆனா டேவிட காட் என்ன பண்ணார் தெரியுமா? அவனுக்கு பதில் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் அவன் என்ன செய்ய வேண்டியதா இருந்ததுன்னா, அவன் கரடியை கிழிக்க வேண்டியதா இருந்தது, கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. அடுத்து என்ன வேண்டியதா இருந்தது? சிங்கத்தினுடைய பற்களை உடைக்க வேண்டியதா இருந்தது. அடுத்தது கோலியாத்தை அவன் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? என்னங்க அப்ப இந்த நேரத்துலலாம் இவன் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தான் டேவிட். அப்ப அந்த நேரத்துல ஏன் என்ன கைவிட்டுலாம் அவன் அழுது புலம்புனாலும் கூட பதில் வந்துச்சா? He himself hide from you. சில நேரத்துல உன் ஜெபத்தை அவர் கேட்காம அவர் மறைச்சுக்குவார். என்ன இவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கிற, என்ன நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்க அம்மா கேட்பாங்க, உங்க அப்பா கேட்பாங்க. ஆனா ரிசல்ட் என்னங்க? அப்பதான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஹைடிங் பிளேஸ்ல அவர் ஹைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல உங்க ஹார்ட் தெளிவா சொல்லுங்க, அவர் பேசிட்டு இருப்பாரு. ஒத்துக்கிறீங்களாமா? அவர் அப்படியே ஹைட் பண்ணிக்கிற ஹைட்னா நம்ம மறைச்சுக்கிறாரு. கோலியாத்தை வீழ்த்தின அன்னைக்கு அவன் ராஜாவா ஆயிட்டானா? என்ன ராஜாவை அபிஷேகம் பண்ணிக்கிற பெலிஸ்தியர்கள்லாம் வரானுங்க. அபிஷேகம் பண்ண உடனே எனிமிஸ் தான் வரான். அபிஷேகம் பண்ண உடனே யார் வரா? எனிமிஸ் தான் வருவாங்க. எனிமி வீட்லயே இருப்பாங்க. என்ன ஜெபம் பண்றங்கிற, அதை பண்றங்கிற, இதை பண்றங்கிற, என்ன ஒண்ணு ஜெபம்லாம் போதும், எல்லாம் ஜெபம் பண்ணுது அப்படின்னுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், அவர் தன்னை ஹைடு பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு நீ பொறுமையா இருந்தேன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா.
ஏன்னா கிங் அனாயிட் பண்ண உடனே அவன் கிங்ஷிப்புக்கு வரல. ஆனா ஹையஸ்ட் டேஸ், லாங் டேஸ் கிங்கா இருந்தவர் டேவிட். 46 வருஷம் இருந்தார். எந்த ராஜாவும் அப்படி இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஹைடிங்க பத்தி சொல்லிட்டு இருக்கேன் நான். ரிசல்ட் கிடைக்கலன்னு கவலைப்படாதங்கிற. ரிசல்ட் கிடைக்கலங்கிறது இன்னும் ஆட்ட முடியலங்கிற. இன்னும் ரவுண்ட்ஸ் இருக்கு. இப்பவே நீ அந்த ரிசல்ட் வாங்கினா டேமேஜ் பண்ணிடுவ. அல்லேலூயா. அடுத்து அந்த தகப்பனுக்கு ரொம்ப பிரியமானவன் ஜோசப் இல்ல, அவன் மேல ரொம்ப பிரியமா இருந்ததுனால அவனுக்கு ஒரு பலவர்ண அங்கே போட்டான். ஜோசப்க்கு யாக்கோபு போட்டுட்டு நடந்தது என்னன்னு கவனிங்க. அந்த அங்கே போட்ட உடனே ட்ரபிள்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோபான்ஸ் எல்லாம் என்ன பண்றானுங்க, அவனுக்கு விரோதமா வந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். எங்க கனவு வந்தது யாருக்குங்க வந்துச்சு? யோசேப் வந்து போய் சொல்லலாமா? அப்படிலாம் சில நேரத்துல எல்லாம் கொஞ்சம் நிதானிக்கணும், ஃபில்டர் பண்ணணும். சிலர்கிட்ட கர்த்தர் இப்படி சொன்னார், ஆமா என்ன கர்த்தர் இப்படி சொன்னாருன்னு வாங்க நம்மள. என்னம்மா கர்த்தர் இப்படி சொன்னார் அப்படி சொல்ல, முதல்ல உங்களுக்கு செய்யணும் அப்புறம் எங்களுக்கு செய்யணும். நம்மள கர்த்தர்கிட்டேருந்து நம்மள பிரிக்கிற அளவுக்கு வேர்ட்ஸால நம்மள ஹர்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல காட் தன்னை ஹைடு பண்ணிக்குவார். என்ன பண்ணிக்குவாருப்பா? உடனே வந்து எல்லாம் தாட்டு போட்டு எப்படி என் பிள்ளைய சொன்னாலும் சொல்ல மாட்டார். நம்மளை வளர்க்கறதுல அவர் கற்கறாரு. புரியுதா உங்களுக்கு? குழியில போட்டாங்க, அன்னைக்கு கூட வந்து குழியில போடாதீங்கப்பா அப்படின்னு அந்த கையை அப்படி ஓங்க கூடாதா? ஓங்கும் புயமும் பலத்த கரமும் இருக்குது. உதவி செஞ்சுச்சா? சேல் பண்றானுங்களே, செகண்ட் சேல் வரைக்கும் சீப்பான பொருளா அவர் போனாரே. சொல்லுங்க. செகண்ட் சேல் போச்சு, குழியில தள்ளப்பட்டாங்க. அந்த போத்திபார்ட்ட வேற கேவலப்பட்டாரு, பிரிசனுக்கு போயிட்டாரு. இப்படிலாம் போனதுனால தான் அவர் கவர்னர் ஆனார். அப்ப இந்த நேரம் வரைக்கும் காட் தன்னை என்ன பண்ணிட்டாருமா? he is silent, he is hiding himself. maybe the period of timing இருக்குல்ல, differ from one person to another. இவங்களுக்கு 2 வருஷத்துல இருக்கலாம், எனக்கு 10 வருஷமா இருக்கலாம். the more the days the more the highest bliss. புரியுதாமா? ரொம்ப நாளா உங்களுக்கு பதில் இல்லையா? வெரி ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருங்க. ஏன்னா இவ்வளவு காலம் என் பெருமூச்சு, என்னுடைய கண்ணீர், என்னுடைய ஜெபங்கள், ஸ்தோத்திரங்கள்லாம் வெறுமையா போகாதுங்கிற நம்பிக்கையில இருங்க. ஹல்லேலூயா. அதுக்கு உதாரணங்கள் இங்கே இருக்குது. கிங் ஆயிட்டான் அவன். தாவீது கிங் ஆயிட்டான். 46 வருஷம் ஆண்டாரு. எவனுக்குமே கிடைக்காதது, யாருக்குமே இல்லாத வகையில உங்க வாழ்க்கையை உயர்த்த போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இப்ப சைலண்டா இருக்கிறாரு. நீனும் சைலண்டா இருக்க கூடாது. நீ அவரோட கனெக்டடா இருக்கணும். நீ சைலண்டா இருந்தா அவரை விட்டு ஓடிடக்கூடாது. ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாரு, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு. நோ நோ நோ. திருப்பி சவுல் விரட்டினாலும், அப்சலோன் விரட்டினாலும், என்னங்க எதிராளிகள்லாம் அவனை குற்றப்படுத்தினாலும், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நானு சும்மா லேசா கூட நான் ஷேக் ஆக மாட்டேங்கிறாரு. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் உங்களுக்கு? அப்படி ஆன்சர் வரல, சோர்ந்து போயிட்டீங்களா? ஆபிரகாம் இஸ் நாட் வீக் இன் ஃபெய்த். வீக் மீன்ஸ் வாட்? அந்த நடக்காததுக்கான இவங்க இப்படி சொல்லியிருக்கலாம், அவங்க வந்து கை கொடுத்துருக்கலாம், ஆனா இவர் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இப்படிலாம் இருந்து அதையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃபெய்த் வீக் ஆயிடும். சாராளுடைய வழிபாடு நின்று போச்சு, இவனுடைய சரீரம் செத்து போச்சு, அவன் அதை எண்ணாது இருந்தான். இஸ் நாட் வீக் இன் ஹிஸ் ஃபெய்த். ஹல்லேலூயா. அவர் ஹைட் பண்ணும்போது நீ வீக் ஆயிராத. அவர் தன்னை மறைச்சுக்கிறாருன்னா பெரிய அளவுல இப்படி வரப்போறாரு. ஹீரோ சினிமால காட்டுவாங்க, பாத்தீங்களா? பாத்திருக்கீங்களா? இப்ப பாக்கல, நான் முந்தி பார்க்கும்போது இந்த ஹீரோயின் வரப்போறான்னா ஒரு மியூசிக்கோட எப்படி வருவாங்க, ஒரே விசிலா இருக்கும் தியேட்டர்ல, ஒரே சத்தம். அது மாதிரி உன் வாய் கம்பீரிக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். இப்படி செய்வார்னு நான் நினைக்கல, இப்படி என்ன உயர்த்துவார் நான் நினைக்கவே இல்லை. ஒரு ராத்திரி எல்லாம் தாடியோடையும் அதோடையும் சிறைச்சால தான் மறுநாள் சவரம் பண்ணிக்கடான்றான். என்ன விஷயம்ன்ற பார்வோன் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே என்ன செய்யறாருங்க? he is not a god of incomplete ன்னு சொன்னார் பாத்தீங்களா? உடனே நீதான்ப்பா அந்த கவர்னர், நீதான் இந்த ஜனங்கள் எல்லாம் ஆளணும்ட்டாரு. உங்க இன்னைக்கு சொல்ற ப்ராப்பர்ட்டிகளை உங்க காத்திருப்பின் காலங்கள் முடிகிறது. உங்க காத்திருப்பு, உங்களுடைய ஏக்கங்கள், பெருமூச்சுகள், கண்ணீர், groanings, your tears, your unanswerable prayers are answered in the name of Jesus. ஹல்லேலூயா. வேற யாருக்காவது அப்படி இருந்திருக்குதா பைபிள்ல? யோசேப்புக்கு இருந்திருக்கு, டேவிடுக்கு இருந்திருக்கு. பைபிள் இருக்கிற எல்லாருமே காலங்கள்ல கஷ்டப்பட்டு தான் அவங்க எல்லாம் ஷைன் பண்ணியிருக்காங்க. தானியேலுக்கு இருந்திருக்கு. கொஞ்சம் நல்லா கவனி. இப்ப நம்ம சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நினைச்சு பாருங்களேன். ஒரு ராஜா நேபுகாத் நேச்சார் மாதிரி ஒரு க்ரூயல் பர்சனே கிடையாது. அவன் கவனிங்க, இவங்க 3 பேரையும் கொண்டு போறது கத்தியால சக்குன்னு வெட்டல, ஏதோ வெட்டுனா உழுந்தோன்னு இல்ல. எத்தனை மடங்கு? 7 மடங்கு நெருப்புல அந்த தூக்கின்னு போறவன் தான் செத்தான். என்ன சந்தோஷமா இருக்க? அப்ப என்ன சொல்ல வரேன், எவ்வளவு ஒரு நெருப்புன்னதே கவலை, அது இருக்கிற அளவோட 7 மடங்கு அதிகம். அங்க தூக்கிட்டு போறதுக்குள்ள ஒருத்தர் செத்துட்டான். இவங்க தூக்கி போட்ட பிற்பாடு கூட ரொம்ப இது வந்து பயங்கரமான ஒரு டெஸ்டிமனிங்க. இவங்க 3 பேர், எபிரேய புருஷர்கள் 3 பேரும் நெருப்பு கொன்று போட்டுடுச்சான். ஆனா இவங்க 3 பேரோட யார் ஒருத்தர் உலாவுறாரு? நம்பாளு. அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கணும் உங்களுக்கு. நெருப்பு மாதிரி பிரச்சனை வந்தாலும் நெருப்பு அவிக்கிறவர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு மெசேஜ்? ஹைடிங். அவர் ஆன்சர் கொடுக்காம அந்த நேரத்துல வரைக்கும் அதை செய்யக்கூடாதாங்க. அந்த நெருப்புகிட்ட போகும்போதா செய்யக்கூடாதா? இந்த 3 பேர் என்ன பேசியிருப்பாங்கம்மா? இந்த 3 பேர் என்ன பேசியிருப்பாங்க? நம்ம கற்பனையின்படி விடுவிக்காம போனா இப்படி, அதான் அங்கே அவுட் ஆச்சு, விடுவிக்கிறது தான் போயிடுத, கவலையோட பேசிட்டு போயிருப்பாங்க. வேற என்ன பேசியிருப்பாங்க? நான் சொல்லட்டுமா? தைரியமா இருந்தா கூட
இப்படி பண்ணிட்டாரு. நீங்க சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அட்லீஸ்ட் நீங்க ரொம்ப ஜென்யூன் பர்சன், வாயில வரலனாலும் உங்க ஹார்ட் என்ன நினைக்கும்? என்ன நினைக்கும்? ஏங்க நான் ப்ராக்டிக்கலா பேசுறேங்க. எங்க வீட்டுலலாம் இந்த மாதிரி நிலைமை வரும்போது நான் வந்து இந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். இந்த இடத்துல என்னை விட்டு கொடுத்துட்டீங்களே. அப்போ கூட இவர் என்ன செய்வாரு, நம்ம தகப்பன் தலைவர் வெயிட்னுவாரு. இந்த WEIT பார்த்தாலே கோபம் வர அளவுக்கு ஆயிடும். ஆனா அந்த 3 பேரை தானே நான் போட்டோம், உள்ள ஒரு 4வது நபரா ஒருத்தர் இருக்காரு. எவ்வளவு பெரிய மகிமை பார்த்தீங்களா? இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. சொல்லுங்க எல்லாரும், இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிட, செத்து போன பிறகு அல்ல, இந்த உலகத்திலேயே இயேசுவின் நாமத்தினால. ஹைடு எப்ப பண்ணுவாரு? ஹைடிங் எப்ப தன்னை பண்ணுவாருமா? நான் உனக்கு வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை நீ டேமேஜ் பண்ணாம இருக்கணும்னா நான் ஹைடு தான் பண்ணி ஆகணும். நான் வந்து என்டோமாலஜி ஆப்ஷன் எடுத்தேன். இந்த இன்செக்ட்லாம் பிடிச்சி அதனுடைய விங்ஸில் என்ன வெயின்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு கூட்டுப்புழுவை கண்டுபிடிச்சேன். அது உள்ளே போட்டு டப்பா 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 டப்பான்னு அது என்ன பண்ணுதுங்க, வெளியில் வர கஷ்டப்படுது. நான் ரொம்ப இறக்கம் உள்ளவளாச்சே, அதை கொஞ்சம் லேசாக கீறி விட்டேன். நீ சீக்கிரம் வெளியில் வந்து, என்னங்க இது நடந்த உண்மை, அதெல்லாம் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் குஷியாக துள்ளிச்சது, கொஞ்சம் நேரத்தில் செத்து போச்சு. ஏன்னா அந்த இன்குபேஷன் டைம், அந்த பியூப்பல் ஸ்டேஜுக்குள்ளே இவ்வளோ நாள் இருக்கணுங்கிறது பிளான் ஆஃப் காட். ஆமென். அதை நான் ரொம்ப இறக்கப்பட்டு அதை உடைச்சி லேசாக பண்ணிட்டேன். அது வந்து அது குஷியில் துள்ளுது. கொஞ்சம் நேரத்தில் அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற டெம்பரேச்சரில் அதால் தாங்க முடியல. உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த பிளெஸ்ஸிங்கை சீக்கிரம் கொடுத்துருக்கலாம், அதை கொடுத்துருக்கலாம், இதை கொடுத்துருக்கலாம், என்னை இப்படிலாம் இவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் வந்தால் கூட நான் இன்னைக்கு ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறேன், உன்னை இப்படியே விட்டுடுறதுக்கு அநீதி உள்ள தேவர் அல்ல. உன் தலையை உயர்த்தும் போது இந்த பேசுறவங்களாம் வெக்கப்பட்டு போவாங்க. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு அது எதோடையுமே ஒப்பிடவே முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒன்று உயர்த்த போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் ஒரு வகையில் அவர் ஹைடு பண்றதுல ஒரு விஷயம் இருக்குது. ஹைடிங் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் ஒரு டேமேஜ் ஆகாம நம்மள இது பண்றது. சில நேரத்தில் அவர் ரெசிஸ்ட் பண்ணுவார். ரெசிஸ்ட் சொல்லுங்க. காட் ரெசிஸ்ட் பண்ணுவார். ஆன்சர் கொடுக்காம என்ன பண்ணுவாரு? ரெசிஸ்ட்னா என்ன? சேட்டானை தான் ரெசிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கு பிசாசுக்கு. அப்பொழுது உங்களை விட்டு God நம்மள ரெசிஸ்ட் பண்ணுவார். சில நேரத்துல ரெசிஸ்ட் என்ன பிரதர்? எழுத்து நிக்கிறது. கர்த்தர் எழுத்துனா என்ன வருது? சில நேரத்துல எழுத்து நின்னு பதில் வராதுன்னு சொல்ல வரேன். எழுத்து நின்னு சொல்லுங்க, அவர் எழுத்து நின்னு பதில் வராது. அப்ப நான் அவர் எழுத்து நிக்கிற அளவுக்கு நான் வரக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் எடுக்கணும். நோ. பெருமைக்காரர்களுக்கு கர்த்தர். சொல்லுங்க, பெருமைக்காரர்களுக்கு கர்த்தர். பெருமைனா என்ன? மேல உட்கார்றதா? சொல்லுங்க. கீழ்ப்படியாததெல்லாம் பெருமை, தாழ்மை இல்லாததெல்லாம் பெருமை. அடுத்தது இருக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப பெருமைக்கு ஆப்போனன்ட் வேர்டு என்னங்க? தாழ்மை. தாழ்மை என்ன? ஒரு குழந்தை எடுத்து மேத்யூ 18ல ஒரு குழந்தை எடுத்துக்கு சொல்றாரு ஆண்டவர், இந்த பிள்ளையை போல வாசிக்கல, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. அப்படி நிறுத்துங்க. இந்த பிள்ளையை தூக்கி சொல்றாருன்னா அந்த பிள்ளைக்கு தாழ்மைன்னா என்னப்பா தெரியும்? ஹலோ, பதில் சொல்லுங்க. பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். சரி, நான் கேட்குறேன், இந்த குழந்தைக்கு தாழ்மைன்னா என்ன தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாழ்மைன்னா என்னம்மா? குழந்தைய போலன்னா அந்த குழந்தை கவனிக்கணும். குழந்தைக்கு என்ன தெரியும்ப்பா தாழ்மைன்னா? ஈவன் இந்த குழந்தைக்கே தாழ்மைன்னா தெரியாது. அவர் தூக்கி காட்டுறாருன்னா இதை விட சின்ன பிள்ளை. அப்போ தாழ்மைன்னா என்ன? உங்கள் டிக்ஷனரியில் 10,000 ரூபா புடவை கட்டாம ரொம்ப சிம்பிளாக சேரில் உட்காருறது எதுக்கு? நான் தரையிலே உட்காந்துக்கிறேன். எதுக்கு ஃப்ளைட்டில் போகணும்? நாங்கள் நடந்து கூட போயிடுவோம். அதாவது பர்த் ரேட் எல்லாம் அதுக்கு தெரியுதோ இல்லையோ, என்ன செய்து திட்டுனாலும் அடிச்சாலும் இந்த 2 கை என்ன செய்யும்? அந்த 2 கையும் ஒசத்துறதை குறித்து காட் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. ஒரு குழந்தை, என் பிள்ளைங்க நான் வேலை செஞ்சு இப்படி செய்யும். என்ன அர்த்தமா அது? என்னை தூக்கிக்கோ. இப்போ நீங்கள் ஒர்ஷிப்பில் இப்படி செய்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? சரண்டர். நாட் ஓன்லி சரண்டரு, நான் எனக்கு நீ தான் இருக்கேன், என்னை தூக்கிக்கோ. ஹலோ, யார்கிட்ட சொல்றீங்க? அப்பாட்டு. இத்தனை வயசுல உன்னை தூக்குறதா? எத்தனை வயசா இருந்தாலும் தூக்குவார் அவர். நீ எத்தனை வயசா இருந்தாலும், நீ எவ்வளவு வெயிட் போட்டிருந்தாலும் உன்னை ஈஸியா தூக்க முடியாது அவரால. இப்படி செய்யும் போது என்ன பார்த்தோம்? அதுக்கு பேர் தான் தாழ்மை. இந்த குழந்தை தாழ்மைன்னா என்ன சொல்லுங்க? தாழ்மைன்னா ஒரே வார்த்தையில சொல்லுங்க. யாருக்கு? காடை டிபெண்ட் பண்றது. அட் எனி காஸ்ட் எதை வேணாலும் நான் இழப்பேன், காடை டிபெண்ட் பண்றதை இழக்க மாட்டேன். இதுக்கு பேர் என்னங்க? தாழ்மை. தாழ்மைலன்னா என்ன செய்வாராம்? அவ்வளவுதான். காட் ஏன் ரெசிஸ்ட் பண்றாரு? பெருமைக்காரர்களுக்குன்னு அதெல்லாம் அவர் செய்வாரு. ஆமா, அவர் செய்யறது எப்ப செய்யறது? அவர் சொல்லுவாருங்க, செய்ய மாட்டாருங்க. ஆகார்கிட்டையாவது ஒரு பிள்ளையை பெற்று கொடுங்க, நான் வளர்க்குறேன். பார்த்தீங்களா, இன்னைக்கு வரைக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு இந்த அம்மாவால். ஸோ நீங்களாம் அவரோட ஓடுறதை தாண்டி முன்னாடி ஓடக்கூடாது. இல்லை அவர் ஸ்பீடுக்கும் போகாமல் லேசினஸாகவும் பின்னாடி இருக்கக்கூடாது. தூக்கணும்னா குழந்தை கிட்டக்க இருக்கணும். அங்கேருந்து தூக்க மாட்டாங்க அம்மா. பதில் ஏன் கிடைக்கல? ஆண்டர் ஹைடிங்கில் இருப்பார். ஹைடிங்னா என்னது? மறைஞ்சிக்குவார். எதுக்குப்பா மறைக்கணும்? எதுக்கு பிரதர் மறைக்கணும்? ஹைடிங்னா என்ன அர்த்தம்னா சைலன்ஸ் கூட இல்லை ஜெமி.
நான் சைலண்டா இல்லைன்னு பேசிக்கிட்டு வேற இருப்பாரு. ரிசல்ட் வராதே தவிர, புரியுது உங்களுக்கு, அவர் சைலண்டா பேசாம இருக்க மாட்டார். அப்ப போய் சொல்லுவாரு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிஞ்சிக்குவேன்னுவாரு. கொஞ்ச காலம் பாடணுவாரு. ஹலோ, சில வசனங்களை பேசி பேசி நம்மள என்ன பண்ணிக்குவாரு, நம்மள நடத்துவாரு. ஆனா ரிசல்ட் இல்ல, ஹைட் ஆயிக்குவாரு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஹைட் பண்ணலன்னா என்ன நடக்கும்? ஒரு வாரத்துல சொல்லுங்க. ஹைட் blessing will be damaged. திருப்பி பழைய எதுக்கு நீ வெயிட் பண்ணியோ அது திருப்பி இன்னொரு 10 வருஷம் ஆயிடும். ஹலோ, புரிஞ்சிச்சா? சில நேரத்துல காட் வந்து ரெசிஸ்ட் பண்ணுவார் நம்மள. எப்போ? தாய் உள்ளம் கொண்டவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எப்போ? பெருமை இருந்தா. பெருமைன்னா என்ன? நான் பாத்துக்குவேன், நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, எப்ப செய்ய போறீங்க? நம்மளே வேக வேகமா ஒரு முடிவெடுக்கிறவங்க எல்லாம் கர்த்தருக்கு பெருமைக்காரர்கள். ஜெபத்தை குறித்து இதை தெரிஞ்சிச்சா? அடுத்த வாரம் யாரெல்லாம் ஜெபிச்சா எந்தெந்த ஜெபம்னு பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் இயேசுவை போல் யாரும் இல்லை, என் இயேசுவை போல்